இங்கே இந்த பொண்ணோட வீடு ஃபுல்லாக எறும்பா இருக்கு. ஒரு இன்டர்வியூக்கு கிளம்பணும். ட்ரெஸ்ஸை அயர்ன் பண்ணிக்கிட்டே தான் லவர்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கா. ஒரு எறும்பு ஒன்று வருது. அதை கொல்லாமல் எடுத்து வெளியே விட்டுட்டு ஃபோனில் பேசிட்டு இருக்க சமயத்தில் அந்த எறும்பு மறுபடியும் ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே போயிடுது. ட்ரெஸ் எடுத்து போட்டு வேகமாக போய் பஸ்ஸில் ஏறலான்னு போகும்போது எறும்பு கடிக்கிற ஃபீல் வருது. ஒரு ஓரமாக நின்று அந்த காலை உதறி விட்டுட்டு அடுத்து ஆட்டோவில் கை போட்டு ஆட்டோவில் ஏறுறா. ஆட்டோக்காரனும் அந்த பொண்ணை கண்ணாடி வழியாக ஒரு மாதிரியாக பார்த்துட்டே வரான். அந்த பொண்ணுக்கு எறும்பு கடிக்கிற ஃபீல் மறுபடியும் வருது. அப்போ ஆட்டோக்காரனை நிறுத்த சொல்லி ஒரு பப்ளிக் பாத்ரூம்ல போய் அட்ஜஸ்ட் பண்ணலான்னு போறா. உள்ள இருக்க ஒரு ஆள் வெளியே வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வழியே விட மாட்டேங்கிறான். இந்த பொண்ணு நடந்தே போய் ஒரு ஹோட்டல்ல ரெஸ்ட் ரூம் இருக்கான்னு கேட்கறா. அவங்க இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வீட்டில் போய் அந்த ஆளுகிட்ட லேடிஸ் இருந்தா கூப்பிடுங்கன்னு சொன்ன உடனே அவங்க கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி உங்க வீட்டு ரெஸ்ட் ரூம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், ட்ரெஸ்ஸை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்றா. தெரியாதவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள அந்த லேடி விட முடியாதுன்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு மறுபடியும் நடுவில் நிற்கிறான். அந்த ஆட்டோக்காரன் வந்தோடனே அந்த ஆட்டோல ஏறி போயிட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த பொண்ணுக்கு வலி வருது. வேற வழியே இல்லாம ட்ரெஸ்ஸுக்குள்ள கையை விட்டு அந்த எறும்பு எடுத்து வெளியே போட்டுடுறா. நடந்த எல்லாத்தையும் ஆட்டோக்காரன் கண்ணாடி வழியா பாக்குறான். அந்த பொண்ணு இறங்கின உடனே இவன் வேட்டி மடிச்சு கட்டி உட்காந்துருக்கதை பார்த்துட்டு முறைக்கிறா. அவனும் அதை அசிங்கப்பட்டு அந்த வேட்டியை கீழே இறக்கி விடுறான்.